ஹே காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான மினி விளாக் பார்க்கலாமா? காலையில் ஒரு 6 மணி போல் எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா ஃபுல் பனிமூட்டமாக இருந்தது. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சம்மரில் உங்கள் வீட்டில் மட்டும் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து இந்த சம்மரில் எடுக்கல, வின்டரில் எடுத்த வீடியோ. ஸோ இப்போ தான் வந்து போஸ்ட் பண்ணவே டைம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்து ஷாப்பிங் வந்து கிளம்பியிருக்கோம். ஏன்னா அக்ஷாக்கு வந்து நிறையா திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. பாப்பாவுக்கு ஸ்கூலில் வந்து டான்ஸ் ஆட ப்ரோக்ராம் இருக்குது, அவள் ஆட போகிறா. அதனால் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க சொல்லி லிஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்க மிஸ் வந்துட்டு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி வெளியே வந்து கிளம்பியிருந்தோம். போகிறப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடு வந்து பார்த்தோம். அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். அங்கே நிறையா லெமன்லாம் வந்து இருந்தது, லெமன் செடி இருந்தது. அங்கேருந்து ஒரு 2-3 லெமனும் வந்து பறிச்சிட்டு வந்தேன். சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு டீ தானே குடிப்போம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். இது வந்து சும்மா இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதுக்காக, ஸ்டோரி போஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்த வீடியோ தான். அதுக்கப்புறம் அக்ஷா வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டா. இந்த காஸ்டியூமோடு தான் அக்ஷா வந்து இன்றைக்கி டான்ஸ் ஆட போகிறா. ஸோ அவளையும் வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. பேரண்ட்ஸ் யாரையும் வந்து அலோவ் பண்ணல டான்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ மிஸ்ஸே வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மிஸ் எடுத்து அனுப்பின வீடியோ தான். ஸோ இதில் பாப்பா மட்டும் ஜூம் பண்ணி வந்து எடுக்க முடியல. சென்டரில் ஆறா பார்த்தீங்களா, அதுதான் அக்ஷா. ஸோ நாங்கள் போயிருந்தால் முன்னாடி உட்காந்துட்டு அவளை ஜூம் பண்ணி அந்த மாதிரி அழகாக எடுத்திருப்போம். பட் மிஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தெரிகிற மாதிரி தானே எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்து வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. லாஸ்ட் டைமும் இப்படி தான் பண்ணாங்க. எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவள் டான்ஸ் ஆடுறது நம்ம கிட்ட நின்று பார்க்கணுன்னு தானே ஆசைப்படுவோம். ஆனுவல் டேக்கு மட்டும் கிட்ட நின்று பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே பாப்பாவுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்து கேட்டிருந்தா. அவளுக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்து போட்டு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பாப்பா வந்து மாடியில் விளையாடிட்டு இருந்தா. சும்மா ஸ்லோ மோஷன் வீடியோலாம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அவளுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து அவகிட்ட காட்டினா அவள் பார்த்து என்ஜாய் பண்ணுவாள். நான் சின்ன வயசுலலாம் வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு தெருவில் ஓடி போய் விளையாட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா தெருவில் நிறையா பேர் இருப்பாங்க விளையாடுறதுக்கு, பக்கத்து வீட்டு பிள்ளைங்கள்லாம். பட் அக்ஷாக்கு அது வாய்ப்பே இருக்க மாட்டேங்குது. எப்போவுமே அவள் லோன்லியாகவே இருப்பாள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க.